வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறேன். ஒரு குஷியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி டவுட்ஸுங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. கபாலபாதி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இண்டிவிஜுவலா நான் என்னதான் மெயில எழுதி அனுப்பிச்சாலும் இல்லை ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கு சரியா புரியாது. அதனால இந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்கன்னா யாருக்கு என்ன டவுட் இருக்கு அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகும். நம்பர் 1. 2வது, நீங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தற்சமயத்துக்கு ப்ராப்ளம் எதுவும் வரல, ஆனா நீங்க தொடர்ந்து செய்யற டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ராப்ளம்னா டவுட்ஸ். ஏன்னா பாருங்க, இப்ப இந்த வீடியோ எல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா என்னால முடிக்க முடியறதில்ல. அரை மணி நேரம் ஆயிடுது. ரொம்ப நேரம் பேசினா யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால என்ன அந்த வீடியோல கபாலபாதியை பத்தி நான் சொன்னது நிறைவு செய்ய முடியல. அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைவு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நிறைய கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீரிக்வசிட் கண்டிஷன் ஃபார் டூயிங் கபாலபாதி. கபாலபாதி செய்யணும்னா எந்த விதமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? நம்பர் 1. 2வது, கபாலபாதி செய்யறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதனால அவங்க கபாலபாதி சரியா செய்யலன்னு தெரியுது. கரெக்டா பண்ணீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. தப்பு பண்ணீங்கன்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தப்பு செய்யாத மாதிரி என்ன பண்ணணும் அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ரைட். எந்த விதமான பிராணாயாமம் பண்றதுனாலும் பசியில பண்ணக்கூடாது. பிராணாயாமம் தியானம் ரெண்டுமே ரொம்ப பசி, அகோர பசியில பண்ணக்கூடாது. வயிறு பூரணமா காலி இருந்தாலும் கஷ்டம், ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் கஷ்டம். அப்படின்னா நீங்க ஆகாரம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆயிருக்கணும், எனர்ஜி இருக்கணும். அதாவது நீங்க வேலை பண்ணணும்னா எனர்ஜி வேணாமா சொல்லுங்க? இந்த பிராணாயாமம் இதெல்லாம் எனர்ஜி செலவு பண்றது. எனர்ஜி வருது, ஆனா செலவு பண்ண தானே வரும். அது செலவு பண்றதுக்கு எனர்ஜி வேணுமா உங்களுக்கு? அந்த எனர்ஜி நீங்க அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு இருந்தாதான் பண்ண முடியும். ஆனா வயிறு காலி இருக்கணும். செய்யற டைம்ல வயிறுல ஒண்ணு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour 2 hours பிஃபோர் லைட் ஜூசஸ் லைட்டா எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? இது ஒண்ணு. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறத பத்தி நான் இன்னும் வீடியோ கொடுக்கல. அந்த வீடியோ கூடிய விரைவில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அதை குறித்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு. அந்த வீடியோ நான் சொல்றதுனால சாப்பிட தகுந்தவை சாப்பிட தகாதவை இதை பத்தி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த கபாலபாதி உடலில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை லகுவாக வெளியேற்றி அதிகபட்சமான ஆக்சிஜனை எல்லா செல்லுகளுக்கும் அனுப்புகிறது. குறிப்பாக உங்க தலைப்பகுதி. அதாவது இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன் நான். இந்த கபாலபாதி பண்றதுனால துஸ்கு காத்து இழுத்துறதுனால என்ன சார் உபயோகம்? நாடி சுத்தி பண்ணலாமே, நாடி பேதனா, சந்திர பேதா, சூரிய பேதா பண்ணலாமே, சீத்தலி பண்ணலாமே, சீத்தகாரி பண்ணலாமே, பஸ்ரிகா பண்ணலாமே, உஜ்ஜயி பண்ணலாமே. கபாலபாதி ஏன் பண்ணணும்? வாட் இஸ் த ஸ்பெஷல் பெனிஃபிட் இன் டூயிங் கபாலபாதி? கபாலபாதி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன உங்களுக்கு, கபாலன்னா தலையை முழுமையா கிளீன் பண்றது பிராணாயாமம். அதாவது நீங்க என்ன டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறீங்க உணவு மூலியமா,
அதாவது உங்களுக்கு தெரியாம நீங்க சாப்பிடறதுல டாக்ஸின் இருக்குங்க. என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த வீடியோல நான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க சாப்பிடுற ஆகாரத்துல உங்களுக்கு தெரியாம உடலுக்கு தேவைப்படாத விஷ பொருட்கள் உள்ள போகுது. உடலுக்கு போன உடற்பொருட்கள் அந்த மூலப்பொருட்கள் ரத்தத்துல கலந்து அது தலைக்கும் போகுது, தலை மூளையில் இருக்கிற செல்லுகளுக்கும் போகுது. சோ தேவைப்படாத பொருட்களை தலை மூளை செல்லுக்கு அமிச்சீங்கன்னா வேலை சரியா பண்ணாது. அதை கிளீன் பண்ணுது டாக்ஸின்ஸ். கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறது அல்லாம உடலுக்கு தேவைப்படாத பொருட்கள் உடலில் பம்ப் செய்யப்பட்டு ரத்தத்தில் கலக்கப்படுகிறது, அதை வெளியேற்றுது இந்த கபாலபாதி. இன்னொன்னு, ஒரு 25, 26, 27 வயசான பின்னாடி ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுது மனுஷனுக்கு. அது உங்களுக்கு தெரியாமையே முகத்துல சுருக்கம் விட ஆரம்பிக்கும். இந்த நெத்தில கோடு கோடு விடும் லைன், அது தட் இஸ் தி சைன் ஆஃப் ஏஜ். கபாலபாதி பண்ணீங்கன்னா இந்த இதெல்லாம் போயிடும், இந்த லைன் எல்லாம் போயிடும். இந்த நெத்தியில இருக்கிற லைன் உழுது பார்த்தீங்களா, அந்த லைன் போயிடும். ஒண்ணு, சுருக்கம் இருக்காது, மூஞ்சில எந்த விதமான சுருக்கம் இருக்காது. உங்களுக்கு வயசு நீங்க 60 சொன்னீங்கன்னா I am 60, will you be able to age? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கம்மி தான் தெரியும் ஏஜ். தெரியறது மாத்திரம் இல்ல, அவ்வளவு பலமா இருக்கும், உடம்பு நல்ல சக்தியா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ ஏஜிங் குறைக்கப்படுது, அதாவது ஆயுள் ஜாஸ்தியாக்கப்படுகிறது, சாதாரணமா இருக்கிற ஆயுள் நீடிக்கப்படுகிறது. ரைட், இது என்ன மாற்றம் ஆகுது அப்படிங்கறத பத்தி கேள்வி. இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல ஆகக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். இந்த ஜெர்க்கு கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஜெர்க்கு கொடுக்குறப்ப என்ன ஆக்ஷன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வயிறுல இந்த வயிறுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டயாஃபாரம் இருக்கு, இந்த செஸ்டையும் வயிற்றையும் டிவைட் பண்ற ஒரு வால், அதுக்கு டயாஃபாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த டயாஃபாரம் உள்ள தள்ளப்படுது. நீங்க ஒரு ஜெர்க்கு கொடுத்தீங்கன்னா டயாஃபாரம் உள்ள தள்ளுது. இப்படி டயாஃபாரம் இப்படி உள்ள தள்ளிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இதயத்துல இருக்கிற காத்து மேல த்ரஸ்ட் பண்ணி மேல தள்ளுது. எப்ப மேல தள்ளுது, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வேண்டப்படாத காத்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அது நிதானமா தான் வெளியே வரும். ஆனா இது ஜாஸ்தி வெளியே அனுப்பும். 50 புள்ளிங்களே வெளியே வர்ற ஒரு டஸ்ட், வேண்டாத பொருட்கள் டாக்ஸின்ஸ் 10 புள்ளிங்களே வெளியே வந்துடும், 5 புள்ளிங்களே வெளியே வந்துடும், அவ்வளவு ஃபோர்ஸா வெளியே வரும். இந்த ஜெர்க்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அது ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஜெர்க் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஜெர்க்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். ஜெர்க்கு கேப் இருக்குல்ல, ஒரே மாதிரி. இந்த கிரிக்கெட்ல ஒருத்தன் 4 அடிப்பான், ஸ்கொயர் கட்டு, நான் டைமிங்யா, பியூட்டிஃபுல் டைமிங். இந்த காமெண்டேட்டர் சொல்லுவான் பியூட்டிஃபுல் டைமிங் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாலு பேட்டு கரெக்டா அந்த சென்டர் ஆஃப் த பேட்ல டச் ஆகி, கரெக்டா அந்த சென்டர்ல டச் ஆகி, இவன் கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த பால் ஃபோர்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகி அடிச்சதுன்னா கிளீனா போருக்கும். தட் இஸ் டைமிங். அதே டைமிங் இங்க வேணும். ஒவ்வொரு ஜர்க்குக்கும் டைமிங்கை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஜர்க்குக்கு ஒரு டைமிங் கொடுக்க கூடாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேப் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கேப் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஜர்க்கு ஒரு ஜர்க் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இது நெக்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, ஜர்க்கு வேறையாச்சுன்னா என்ன ஆகும், ஜர்க்கு வேறையாச்சுன்னா என்ன ஆகும். அதாவது பாருங்க, கடவுள் நமக்கு சாதாரணமா ஒரு பிரீத்திங் கொடுத்துருக்கிறார். அந்த பிரீத்திங்க நம்ம யோக முனிகள், பதஞ்சலி முனிகள், அவரு எதேதோ பண்ணி விதைகள் எல்லாம் பண்ணி சாதனை பண்ணி, இப்படி பண்ணா இது ஆகும், இப்படி பண்ணா இது ஆகாது, இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்காரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணிருக்காரு. நீங்க அதுல கம்மி பண்ற ஜாஸ்தி பண்றன்னா அது உங்க ரிஸ்க். அது இப்ப டாக்டர் உங்களுக்கு
பிபி இருக்கு, அதுக்கு ஒரு இவ்வளவு மில்லிகிராம் பில்ஸு கெப்பாசிட்டி பில்ஸு உங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. இல்லை சார் நான் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறேன் சார், நான் ரொம்ப சீக்கிரமாக வேலை பண்ணும். இந்த டாக்டருக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன கொடுத்தா சரியாகும் சரியாகாதுன்னு. அவங்க சொல்ல மாதிரி தான் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஜெர்க்ஸு ரொம்ப ஜாஸ்தியும் கொடுக்கக்கூடாது, கம்மியும் கொடுக்கக்கூடாது, கேப் ஜாஸ்தி விட்டும் கொடுக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும் ஜெர்க்ஸ். இது டேரி பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்தது காலி வயிறு, அதான் அப்பவே சொன்ன உங்களுக்கு, காலி வயிறுல பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பசியில பண்ணக்கூடாது. காலி வயிறுன்னா நிறைய பேர் சார் பசியில பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஏப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு, பசியில பண்ண சார் ரொம்ப ஏப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னால் பொறுக்க முடியல சார், பசி பொறுக்க முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனாலதான் இது ஜெர்க்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி வந்தா கூட நீங்க எனர்ஜி நிறைய செலவு பண்றீங்க, செலவு பண்ணி வாங்கிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். காலி வயிற்றுல பண்ணாதீங்க. அதாவது காலி வயிறு காலியா தான் இருக்கணும். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour பிஃபோர் ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி பாடியில இருக்கும். புரியுதுங்களா? வயிறு காலியா தான் இருக்கணும். அதுக்குன்னு 2 hours 3 hours காலி விட்டு பண்ணக்கூடாது. ரைட். அடுத்தது அப்புறமா இது வந்து இந்த கபாலபாதி பிராணாயாமம், இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. இது வெறும் இங்க மாத்திரம் இல்ல, உடல் உறுப்புகள்ல இருக்கிற செல்லுங்க ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் ஆகுது இந்த பிராணாயாமத்தினால. நீங்க பண்ணீங்கன்னா அவங்க கையெல்லாம் ஷைனிங் வந்துடும், இந்த கையெல்லாம் ஷைனிங் வந்துடும், நல்லா சிவப்பா இருக்கும், நல்ல ஷைனிங் வந்துடும் உடம்பெல்லாம். க்ளோ. இந்த பியூட்டி பார்லருக்கு போய் 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா கொடுத்து பேக்க எதோ பண்ணிக்கிறீங்க. ஒண்ணும் வேணாம். காசு செலவில்லாம முகத்துல க்ளோ வந்துடும், உடம்பு ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆயிடும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரத்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லா இடத்துக்கும் பரிமாணமா ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல் பிராணாயாமம். அதனால இந்த பிராணாயாமத்தை நிதானமா தான் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நாம பிரீத்திங் எப்படி பண்றோம்னா, ஒரு நிமிஷத்துக்கு 16ல இருந்து 20 காத்தை இழுத்து விடுறோம் இல்லையா, அது 16ல இருந்து 20 ஒரு நிமிஷத்துக்கு சாதாரணமா. இந்த மாதிரி பிராணாயாமம் பண்றப்ப அது 3 times 4 times 5 times 6 times ஜாஸ்தி ஆகும். இந்த பிராணாயாமத்துல ஸ்டார்டிங்ல ஒரு நிமிஷத்துக்கு 60 ஜெர்க் புல்லிங் தான் பண்ணணும். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் ஒரு நிமிஷத்துக்கு 60 புல்லிங், அதுக்கு மேல பண்ணாதீங்க. பழக்கப்படாம இந்த அப்டாமினல் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க 20 25 30 40 50 வருஷமா சோம்பேறித்தனமா அதை வளர்த்து நல்லா டைட்டா கெட்டியா வச்சிருக்கீங்க. எடுத்து நீங்க அடிக்க போனீங்கன்னா எங்காவது கேட்ச் ஆயிடும். எங்காவது கேட்ச் ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் எடுக்கிறது கஷ்டம். மசில் கேட்ச் ஆச்சுன்னா அதை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நிதானமா பண்ணுங்க, பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்ல. சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வராது. அதனால இந்த ஜெர்க்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு 60 ஜெர்க்கு மேல கொடுக்காதீங்க. நம்பர் 1. கிரமேணமா நிதானமா 60ங்கிறத 120 பண்ணுங்க, 60 120 பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு 120 ஜெர்க்கு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு 6 மாசம் 1 வருஷம் பண்ணுங்க. 120 ஜெர்க்கு இமீடியட்டா ரைஸ் பண்ணாதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் ஆன பின்னாடி, 1 வருஷமாவது ட்ரைனிங் ஆகணும், இல்ல ஒரு 6 மாசமாவது 120 ஜெர்க்கு கொடுத்து பழக்க பண்ண பின்னாடி மேக்சிமம் 200 வரைக்கும் போலாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது. ஒரு செகண்டுக்கு 3 ஜெர்க்கு, அந்த மாதிரி. இது ஒரு செகண்டுக்கு 3 ஜெர்க்கு, இது 3 ஜெர்க். இது இந்த மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பழகணுங்க. பழகின பின்னாடி தான் பண்ணணும். நீங்க எடுத்துடுப்புல என்னால முடியுதுன்னு சொல்லி பண்ணக்கூடாது, வச்சுங்களா? இது ஒரு கண்டிஷன், எவ்வளவு ஜெர்க்கு கொடுக்கணும். அடுத்த கேள்வி. அப்புறமா இந்த விகர், தள்ளுற அழுத்தம் இருக்கு இல்லையா, பிரஷர் கொடுத்து தள்ளுறீங்களே, அது அந்த அழுத்தம் பிளஸ் கவுண்டிங். இந்த கவுண்டிங் எக்கச்சக்கமா பண்ணிட வேண்டியது, கணக்கு இல்லாம பண்ண வேண்டியது. மனசுல கணக்கு இருக்கு, மனசுல கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடிட்டு இருந்ததுன்னா ஒரு 10 புள்ளிங்க ஒரு 20 புள்ளிங்க ஜாஸ்தி ஆயிடும், இல்ல கம்மியாகும்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 80 ஜெர்க் கொடுக்க வேண்டியது, செகண்ட் ரவுண்ட்ல 60 ஜெர்க் கொடுக்க வேண்டியது, மூணாவது ரவுண்ட்ல 120 ஜெர்க் கொடுக்க வேண்டியது. பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கும் ஒரே மாதிரி கவுண்டிங் ஃபாலோ பண்ணணும். எப்படி கவுண்டிங் ஃபாலோ பண்றதுன்னா மனசுல கவுண்ட் பண்ணணும். மனசுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. என்னங்க வேலை பண்றப்ப கான்சென்ட்ரேட், இது ஒரு வேலைங்க. இது உங்களுக்கு கணக்கு எழுதுற வேலை கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில். கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணீங்கன்னா கணக்கு தப்பாயிடாதா? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறீங்க, கெமிக்கல் மிக்ஸ் பண்ணணும். சார் ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் சார், எக்ஸ் கெமிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன், கம்ப்ளீட் ஃபுல்லு பேட்சஸ் ஸ்கிராப் ஆகிடுங்க. கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு கான்சென்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு கவுண்ட் பண்ணுறத மனசில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ணு முடிக்கோங்க, எப்பவுமே கண்ணு முடிக்கிட்டு கவுண்டிங்கில் ஞாபகமாக வச்சுக்கோங்க. கவுண்டிங்கில் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஜர்க்கு கொடுக்குறப்ப கவுண்ட் பண்ணிக்கோங்க. வச்சுங்களா? ரைட். இது இந்த ரவுண்டு கவுண்டிங்கு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். இது கேள்வி கேட்டதுக்காக தான் சொல்லியிருக்கேன். கவுண்டிங் வேறே ஆகக்கூடாது. அப்புறமா நீங்க இந்த கபாலபாதி பிராணாயாமம் பண்றப்ப ஒன்னா தலைவலி இல்ல, தலைவலின்னு இல்லை, உடம்புல ஏதாவது ஒரு வேரியன்ஸ், அது வலியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இமீடியட்டா அந்த பிராணாயாமம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சவாசனத்துல படுத்துருங்க. சவாசனத்துல படுத்துட்டு எந்த பகுதி உங்களுக்கு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்கு, ப்ராப்ளம் வந்திருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி பிரீத் பண்ணுங்க. நல்லா நார்மல் பிரீத்திங். அப்படின்னா ஸ்பீடா பிரீத் பண்ணுங்க. அதாவது டீப் இன்ஹலேஷன், டீப் எக்ஸலேஷன். ஆனா படுத்துக்கணும். சவாசத்துல படுத்துக்கிட்டு பண்ணணும். பண்ணீங்கன்னா ஏதாவது கேட்ச் கேட்ச் ஆயிருந்து ஏதாவது பிடிச்சிருந்தா கூட விட்டுடும். புரியுதுங்களா? உடம்புல நீங்க பிராணாயாமம் பண்றப்ப, இந்த கபாலபாதி பண்றப்ப எந்த விதமான வேரியன்ஸ் வந்தாலும், ஏன்னா இது புல்லிங்கு, நீங்க கரெக்டா புல்லிங் பண்ணலாம் எங்கேயாவது பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. சவாசனம் படுத்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணீங்கன்னா அதெல்லாம் போயிடும், சரியாயிடும். வச்சுங்களா? இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறமா ஒவ்வொரு ரவுண்டு முடிச்ச பின்னாடி, குருக்களே நான் இந்த ரவுண்டை முடிச்சேன், அடுத்த ரவுண்டு பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? இமீடியட்டா பண்ணலாமா? இமீடியட்டா பண்ணா என்ன ஆகும்? இது ஒரு கேள்வி. ஒவ்வொரு ரவுண்டு, அதாவது ஒரு ரவுண்டுக்கு 11, ஒரு ரவுண்டு, ஒரு ரவுண்ட்ல 60, 120, 200, இந்த மாதிரி இது ஒரு ரவுண்ட். இது ஒரு தடவை புல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 60 புல்லிங், தட் இஸ் 1 ரவுண்டு. அந்த மாதிரி 11 ரவுண்டு பண்ணணும். 11 ரவுண்டு பண்ணணும். ஒரு 5 ரவுண்டு பண்ணுங்க ஸ்டார்டிங்ல போறோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கேப் கொடுக்கணும். எப்படி கேப் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, சவாசனம் படுக்க வேண்டியது இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு நார்மலா கடவுள் என்ன பிரீத்திங் கொடுத்துருக்கார் அந்த மாதிரி பிரீத் பண்ணணும். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ரெஸ்ட் கொடுங்க. நார்மல் பிரீத்திங்க்கு வந்துருங்க. அப்ப திருப்பி நார்மல் ஆயிடும். திருப்பியும் யூ கேன் ஸ்டார்ட் ஜெர்க்கிங் தி. சரிங்களா? ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். ரைட். அடுத்த கேள்வி, பத்மாசனம் என்னால போட முடியல, இல்ல வஜ்ராசனம் என்னால போட முடியல. அதாவது இதுக்கு 2 சிரேஷ்டமான ஆசனம், பத்மாசனம் இல்லைன்னா வஜ்ராசனம். இது 2 முடியலன்னா சித்தாசனமும் போடலாம். சித்தாசனமும் போடலாம். பாருங்க, இது போட்டா இந்த ஃபார்முலாவுக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சீங்கன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட ஒரு மாசத்துல முடிக்கலாம் அப்படின்னு பழக்கப்பட்டவங்க படிச்சு அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றாங்க. உங்க டைம் டேபிள் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் அலோகேட் பண்ணி ஒரு மாசம் அதை கிளீனா டைம் டேபிள் போட்டுக்கிட்டு பண்ணீங்கன்னா கரெக்டா அது 1 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள குறிச்சபடி முடியும் பாடம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 1 hour பண்ண வேண்டியது நாளைக்கு 2 hours, 2 நாள் படிக்கிறதே இல்லை. இது ஃபார்முலாங்க. அதனால நீங்க பத்மாசனம் போட்டீங்கன்னா 100% எஃபெக்ட், வஜ்ராசனம் போட்டீங்கன்னா 90% எஃபெக்ட், சித்தாசனம் போட்டீங்கன்னா 75% எஃபெக்ட், சுகாசனம் போட்டீங்கன்னா 50% எஃபெக்ட், சேர்ல உட்காந்து பண்ணீங்கன்னா 40% எஃபெக்ட். எது எஃபெக்டோ அது பண்ணுங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உடலுக்கு தொந்தரவு கொடுத்து பண்ணக்கூடாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். இது பேசிக் ப்ராப்ளம். இது பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க.
பிராணாயாமம் பண்ண உடனே குளிக்கலாமா? இது ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல வேணாம், குளிக்காதீங்க. இந்த பிராணாயாமம் இல்லை, எந்த பிராணாயாமம் பண்ணி தியானம், பிராணாயாமம், வாக்கிங், எக்ஸசைஸ், யோகாசனம், பிராணாயாமம், தியானம், இதெல்லாம் ஒரு செட் பேட்ச். பண்ண உடனே குளிக்க கூடாது. வேத்து கொட்டுது சார், என்னால முடியல, அசிங்கமா இருக்க உடம்பு, குளிக்காதீங்க. ஒளிவட்டம், உங்க ஆறான் என்ன சொல்றோம், அந்த ஒளிவட்டம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் எனர்ஜி. நீங்க குளிச்ச உடனே எனர்ஜி ஷ்ரிங்க் ஆயிடும். அதனால குளிக்காதீங்க. மினிமம் ½ an hour கேப் கொடுத்து தான் குளிக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி ஆச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்து தொந்தரவு இருந்ததுன்னா ஹெஸ்டேட் பண்ணாம என்ன கேளுங்க. இந்த பிராணாயாமம் இல்லை, எந்த விதமான யோக வித்தியகள் இல்லை, எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் தயவு பண்ணி என்ன கேளுங்க. ஓகே, நன்றி.